ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. ஜவ்வரிசியில் ஜவ்வரிசி பாயாசம், ஜவ்வரிசி சேமியா பாயாசம், ஜவ்வரிசி பருப்பு பாயாசம் சொல்லி செஞ்சுருப்போம். இப்போ நம்ம செய்ய போகிறது ஜவ்வரிசி கேரட் பாயாசம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு சொல்ல வேணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான பாயாசம் மட்டும் இல்லை, ரொம்ப சுவையான பாயாசம் கூட. ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசியை 2 முறை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்து 1/2 hour வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். 1/2 hour வரைக்கும் ஊறிச்சுன்னா தான் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு மேலே ரொம்ப ஊற வச்சுட்டிங்கன்னா மாவு மாதிரி கரைஞ்சிடும். ஸோ 1/2 hour மட்டும் ஊற வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் 2 மீடியம் சைஸ் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. கேரட் இப்படி நெய்யில் வதக்கி பாயாசம் செய்கிறனால கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் இருக்காது. பாயாசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கேரட்டை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேரட் வதக்கின இதே கடாயில் 1/2 hour வரைக்கும் ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா வெள்ளைன்னு இருக்குது. வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்போ இதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. ஜவ்வரிசி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம். இப்போ இது கூட நெய்யில் வதக்கி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டை ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயாசத்துக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்க போகிறேன். வெல்லம் நான் டைரெக்டாக சேர்க்க போகிறதில்ல. வெள்ளத்தில் தூசு மண் ஏதாவது இருக்கும். அதனால் வெள்ளத்தை மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் மெல்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். மெல்ட் ஆனதுக்கப்புறமா பாயசத்தில் சேர்த்துக்கலாம். வெல்லம் நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் கூடுதலாகவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மெல்ட் ஆகின இந்த வெல்லத்தை பாயசத்தில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்கக்கூடாது, ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க தூசி எல்லாமே அந்த வடிகட்டிலே நின்றும். இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா 3 ஏலக்காய் எடுத்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லமும் ஏலக்காயும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குதுங்க. நல்லா கமகமன்னு இருக்குது. இதோடைய டேஸ்ட் இன்னும் அதிகமாக்குறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறதுனால இதோடைய சுவை அதிகமாக தான் ஆகும். எந்த ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்யும்போதும் ஜஸ்ட் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து பாருங்கள். அதோடைய சுவை இன்னும் அதிகமாகி தான் காமிக்கும். உப்பு சேர்க்குறனால பால் சேர்க்கும் போது திரிஞ்சு போயிடுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திரிஞ்சு போகாது. ஏன்னா 1 பிஞ்ச் அளவு தான் உப்பு சேர்க்க போகிறோம். அதோடய டேஸ்ட்டு தான் அதிகமாகும், பால்னால் திரிஞ்சு போகாது. அதனால நீங்கள் பயப்படாமல் தைரியமாக சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆகியிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதையும் ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்கள், அந்த ஜவ்வரிசி கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இல்லையா? இப்போ பாருங்கள், பால் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாயாசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது கூட உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் 10 முந்திரி, 10 பாதாம், கொஞ்சம் காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நட்ஸை பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி பொன்னிறமாக இருக்குது. பார்க்குறதுக்கே முறுமுறுன்னு பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த நட்ஸை பாயாசத்தில் சேர்த்துடலாம். இப்போ இதையும் ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாயாசத்துக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற அந்த தாளிப்பு தான். அங்கங்கே தெரிகிற ஒரு முந்திரி பருப்பு, அது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். நல்லா சுவையான ஆரோக்கியமான பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சேவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கேரட் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கேரட்டில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல் இதில் சுத்தமாக இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோடைய சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த பாயாசத்தில் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணிங்கன்னா அதோடைய சுவை ரொம்ப ரிச்சாக இருக்கும்.
பட் அது ஆப்ஷனல் தான், விருப்பம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதோட சுவை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ரெசிபீஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவும் சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.